வெல்கம் டு ராசி அகாடமி, நிலக்கோட்டை மற்றும் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். நம்ம கடந்த 2 வீடியோவில் நம்ம ஏன் படிக்கணும், எதற்காக படிக்கணும் என்ற ஒரு சிறிய தகவல் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் என்னென்னா, அடுத்த கட்டத்துக்கு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்போ நீட் எக்ஸாம் நிறையா மாணவர்கள் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் எழுதணும், நீட் எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு என்ன யூஸு அப்படின்னா, இப்போ ஒரு காலத்தில் நீட் எக்ஸாம் இல்லாத அப்போ மெடிக்கல் அட்மிஷன் போட்டாங்க. ஒன்று கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு எப்படியும் 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரையும் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது டாக்டர் அப்படின்ற படிப்பு ஒரு பணக்காரங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருந்துச்சு. அதாவது 5 வருஷத்துக்கு முடிச்சுட்டு நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கும் 1.5 கோடி ரூபாய் வரையும் செலவாகும். சாப்பாடு, ஹாஸ்டலு, இது மட்டும் டியூஷன் ஃபீஸு மட்டும் 1.5 கோடி ஆகும். இது போக இவங்களுக்கு பாக்கெட் மணி அப்படின்னு பார்க்கும்போது அதோட செலவு சேர்த்து கிட்டத்தட்ட 1.25 கோடி 2 கோடி அளவுக்கு ஆகிக்கிட்டு இருந்தது. 2011 நீட் எக்ஸாம் வந்த பிறகு இதோட யூஸ் என்னன்னா, இப்போ 720 மார்க்குக்கு கால்ஃபர் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் காம்படிஷன் வச்சு பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் 13,500 ரூபாய்க்கே உங்களுக்கு MBBS சீட்டு கிடச்சிரும். இப்போ CBSE மாணவர்கள் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களாம் கிட்டத்தட்ட 600 மார்க் மேலே எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. கடந்த ஆண்டு எங்கிட்ட ஒரு மாணவர் வந்திருந்தார். அவர் 558 மார்க்கு CBSEயில், நீட் எக்ஸாமில் 558 மார்க்கு CBSE மாணவர். ஆனால் அவருக்கு MBCயாக இருந்ததுனால MBBS சீட்டுக்கு கிடைக்கல. இப்போ ஃபிசியோதெரப்பி நம்மகிட்ட கைட்லைனில் தான் படிக்கிறாப்புல கோயம்புத்தூரில். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th +2 வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் 7.5 இடஒதுக்கீடின் கீழ் 250 மார்க்கு மேலே எடுத்தாவே MBBS சீட்டு கிடைக்குது. லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல் எல்லாமே. ஒரு பையன் அருப்புக்கோட்டைக்கார பையன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு நீட் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 250 மார்க் என்னமோ எடுத்து MBBS சீட்டு அவருக்கு கிடச்சிருச்சு. அதனால் மாணவர்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா மொத்தம் நம்ம 720 மார்க்குக்கு வருது. 360 மார்க்கு அது பயாலஜி, அது 180 மார்க்கு ஜுவாலஜி, 180 மார்க்கு பாட்டானிக்கு வந்துடுது. இன்னும் 180 ஃபிசிக்ஸு, 180 கெமிஸ்ட்ரி. கொஞ்சம் எஃபர்ட் போட்டிகளாக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டே ஒரு 300 மார்க்கு 250க்கு மேலே 300 மார்க்கு தொடரும்போது என்ன ஆகுனா, நம்ம MBBS சீட்டு இல்லையா, MBBS கிடைக்கலையா, இப்போ BDS, சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், யுனானி, இதுக்கும் நமக்கு நீட் எக்ஸாம் மார்க்கு தேவைப்படுது. அதாவது 200 மார்க்குக்கு மேலே போயிட்டாவே நம்ம BDS, சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், யுனானி சீட்டு கிடைக்கும். அதாவது மேனேஜ்மெண்ட்டில் கூட கிடைக்கும். கம்மியான அமௌண்ட்லேயே தான் கவுன்சிலிங்லேயே வந்துடுவீங்க நீங்கள். கிட்டத்தட்ட அதுக்கு உண்டான கைட்லைன்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நீட் எக்ஸாம் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான். ஏன்னா ஒரு ஏழை மாணவர், அதாவது அடித்தட்டு கூலி வேலைக்கு போகக்கூடிய குடும்பத்தில் பிறந்த மாணவர் கூட நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தால் ஒரு MBBS சீட்டு ஹோல்டு பண்ண முடியுது. சரி, இதுக்கு எப்படி கைட்லைன்? இப்போ அடுத்த மாதம் மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே நீட் எக்ஸாமுக்கு உண்டான கால்ஃபர் வந்துடும். அதுவும் ஆன்லைன் தான். உங்களுக்கு நீங்கள் +2 மாணவர்கள் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்க டயத்திலே தான் கால்ஃபரு. நீங்கள் அதை அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணால் நீங்கள் ரொம்பலாம் பயப்பட தேவை. ஏன்னா ஒரு காலத்தில் ஹிந்திலையும் தமிழ்லையும் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் அதர் ஸ்டேட்டில். இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கேரளாவில் போயிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எக்ஸாம் சென்டர்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க மாணவர்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க மாணவர்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் சென்டர் போடுறாங்க. அதனால் உங்களுக்கு அலைச்சலும் குறைவு தான். அப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படின்னா, இப்போ நான் 6th இருந்தே +2 வரையும் இருக்கிறது. அதுவும் முடிஞ்சால் CBSE புக்கை வாங்கி படிங்க. CBSE புக்கில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் ஆன்சர் வருது. ஆனால் நாங்கள் தமிழ் மீடியம் தான் படிச்சுக்கோம், எங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவு தெரியாது அப்படின்றது மாணவர்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா TNPSCயில் நமக்கு எப்படி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கேள்வி கேட்கப்படுதோ அதே மாதிரி தான் MBBSக்கு நீட் எக்ஸாமுக்கும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கேள்வி கேட்குறாங்க.
அதனால் நீங்கள் பயப்படாமல் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஸ்கோர் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். அப்படி இப்போ பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கோர் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட மார்க் வந்து எடுக்கிறீங்க, நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க, கிடைக்கல அப்படின்ட்டு பட்சத்துக்கு நீங்கள் எங்கள் உதவியை நாடலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கைடன்ஸ் தான் கொடுக்குறோம். இதுக்கு எந்த பேமெண்ட்டுமே மாணவர்கள்ட்ட வாங்குறது கிடையாது. நீங்கள் ஒரு வேளைக்கு எங்களுக்கு சார் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல சார், நாங்கள் பிபிஎஸ் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதிக் யுனானியை படிக்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு நாங்கள் உங்களுக்கு கைடு பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ எந்த காலேஜில் படிக்கலாம், எந்த காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் கவுன்சிலிங்கில் எப்படியும் கவுன்சிலிங்கில் வந்து இப்போ நம்ம ஒரு 10 காலேஜ் செலக்ட் பண்ணும்போது எதுனா ஒரு நல்ல காலேஜ் அது வந்து கவுன்சிலிங் வர்றது மாதிரி நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு எங்களுக்கு ஆஃபீஸ்க்கோ எங்கள் அகாடமிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம ஜஸ்ட்டு ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஆலோசனை தான். நாங்கள் படிக்கிற காலத்தில் இவ்வளோ விழிப்புணர்வு கிடையாது, இவ்வளோ செல்லுலாம் இப்போ ஆண்ட்ராய்டு செல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ஃபோனே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் சின்ன வயசில் ஃபோனவே பார்த்த கூட கிடையாது. 2002க்கு மேலே தான் நான் ஃபோனுன்னா, அதாவது வயர்லெஸ் ஃபோன், அப்போல்லாம் லேண்ட்லைன் தான் இருந்துச்சு. வயர்லெஸ் ஃபோன்னா என்னன்னு 2002க்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து இதில் கிடைக்கிது. இதை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்தலாம். உங்களுக்கு மேலும் தகவலுக்கு வந்து எங்கள் அகாடமி நம்பர் வந்து நாங்கள் இப்போ வீடியோவில் போஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட், எஜுகேஷனை பற்றி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் அகாடமிக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்கள் சந்தேகத்தை வந்து எப்போனா தீர்க்கப்படும். ஏன்னா சில மாணவர்கள் அந்த பீக் ஹவர்ஸில் தான் பார்த்தா 11 மணிக்கு கூட ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நம்ம மலைக்காமல் அவங்களோட சந்தேகத்தை சலிக்காமல் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட மாணவர்களோட வாழ்க்கை, சரிங்களா? அதனால் நீங்கள் மாணவர்கள் அனைவருமே இப்போ வந்து எனக்கு படிப்பு வரல, நான் எப்படி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற தயக்கம்லாம் பட வேணாம். ஏன்னா ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்குள்ளே தான் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இருக்கும். ஒரு 1500 ரூபாய் வரையும் தான் பிசி எம்பிசிக்கு இருக்கும். நீங்கள் 1500 ரூபாய் வந்து இது எக்ஸாம் ஃபீஸு அவ்வளோதான் வரும். நீங்கள் 1500 ரூபாய் வந்து பெரிய அமௌண்ட்டை நினச்சிக்கிட்டாங்க, நீங்கள் நினச்ச கனவுகள் வந்து விட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எவ்வளோ பணம் செலவுன்றீங்க? இந்த ஒரு 1500 ரூபாய் நீங்கள் செலவழித்து ஒரு தடவை எக்ஸாம் தான் எழுதி பாருங்கள். சரி இல்லை அப்படின்ற உங்களுக்கு கோச்சிங் சென்டர் எதுவும் போகணும், தமிழ் மீடியத்திலே நடத்துகிற மாதிரி கோச்சிங் சென்டர் போகணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம மதுரை, திண்டுக்கல், சேலம் இது மாதிரி நல்ல நல்ல கோச்சிங் சென்டராக இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் மாணவர்கள் உங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கா என்னான்ற வாய்ப்பு இருக்கலாம், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நாங்கள் வருஷம்லாம் இதே கைடன்ஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு லெவலுக்கு நல்லா சொல்லி தருவாங்க, எங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்குன்ற எல்லா தகவலுமே எங்களுக்கு தெரியும். +2 நல்லா எழுதுறதுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெய்ஹிந்த்.